ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகுதுன்ட்டு நீங்கள் ஹெர்பல் ஆயிலை யூஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஆனால் ஹெர்பல் ஆயில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஏதோ கறி குழம்ப காய்ச்சுற மாதிரி அவங்களாம் காய்ச்சி 500 1000ன்னு விற்கிறாங்க. நீங்கள் அதே வாங்கி போடுறீங்க. அது அந்தளவுக்கு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்குமான்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே ஹெர்பல் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல் தரும் தான். ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கரெக்டான அளவு எடுத்து செய்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். எதையுமே அளவோடு எடுத்துக்கிட்டால் தான் நன்மை. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நமக்கு ஹேர் ஃபால் எதனால் ஆகுதுன்னு முதல்ல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நானும் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கும் ஹேர் லாங்காக தான் இருக்குது. நான் அதையும் காமிச்சு வீடியோ போடலாம். ஆனால் எனக்கு அப்படி போட விருப்பம் இல்லை. முதல்ல நமக்கு எதனால் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹேர் ஃபால் எதனால் நமக்கு ஆகுதுன்னா நம்ம உடம்புல உள்ள சூட்டால் தான் அதிகம் ஆகுது. நம்ம சூடு என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு அதிகம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் அதிகம் வருது. ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும், ஹேர் கொட்டும், அப்புறம் பிம்பிள்ஸ் வரும். இந்த நெஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிடும், ஒரு மாதிரி இச்சிங்காக ஆகிடும். இதெல்லாம் எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு சூட்டால் வருது. நீங்கள் இந்த சூடை குறைச்சாவே உங்கள் முடி கொட்டுறது தன்னால் நின்னோடும். எப்படி குறைக்கிறதுன்னு கேட்குறீங்களா? நம்ம பெரியவங்க அப்பயே சொல்லியிருக்காங்க குளிக்கிற மெத்தடை எப்படி குளிக்கணும்னு. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், காலையில் ஏந்திரிச்ச உடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிக்க போனால் நேராக ஒரு கப்பு தண்ணியை எடுத்து மேலே ஊற்றிடுறோம் தலையில். அப்படி ஊற்றக்கூடாது. நீங்கள் முதல்ல குளிக்கிற மெத்தடை இப்படி குளிங்க. உங்கள் முடி கொட்டுறது தன்னால் நின்றுடும். எப்படி குளிக்கணும்னு கேட்குறீங்களா? முதல்ல பாதத்தில் ஊற்றுங்க, அப்புறம் கால், தொடை, வயிறில் நல்லா ஊற்றுங்க. நல்லா ஒரு 2-3 பக்கெட் எடுத்து தண்ணியை ஊற்றுங்க. நெஞ்சில் ஊற்றுங்க, முகத்தை கழுவுங்க, வாயில் நல்லா தண்ணியை ஊற்றி 2 வாட்டி நல்லா கொப்புளிங்க. நம்ம சூடு எல்லாம் வெளியேறிடும். அதுக்கப்புறம் தலையில் தண்ணியை ஊற்றுங்க. நீங்கள் இப்படி ஊற்றுறதுனால உங்கள் உடம்புல உள்ள சூடு பார்த்திங்கன்னா காது வழியால் வெளியேறது உங்களுக்கு தெரியும். ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்கும். அதாவது குளிக்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி தண்ணி ஊற்றி குளிக்கும்போது அவங்களே அறியாமல் யூரின் வரும். அது அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். இப்போ பார்த்துக்கிங்களேன் நம்ம உடம்புல எந்த அளவுக்கு ஹீட் இருக்குன்னு. இப்போ ஒரு கிரைண்டர் இருக்குன்னா அதில் மாவை போட்டு நம்ம அரைக்கும்போது ஓரளவுக்கு அரைக்கும்போது அது சூடாகாது. அதுவே ஒரு 1 ஹவர் அரைக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அது பக்கத்தில் போகும்போது ஒரு மாதிரியே நமக்கு சூடாக இருக்கும். அதை மாதிரி தான் நம்ம உடம்பும். நீங்கள் இதேமாரி குளிக்கும்போது பார்த்திங்கன்னா தன்னால் உங்கள் உடம்புல உள்ள சூடு குறைஞ்சிடும். இன்னொன்று, இந்த சூடால் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம்னா வாய் புண்ணு வரும், இந்த பிம்பிள்ஸ் நிறைய அப்படி வரும். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 வரும் 2 வரும், அப்படியே இந்த ஃபேஸே அசிங்கமாகிடும். அப்புறம் கண் எரிச்சலை தூண்டும், அப்புறம் வயிற்று வலியை உண்டு பண்ணும். நம்ம உடம்புல முடி கொட்டுறதுக்கு காரணம் இந்த சூடு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பசங்களை பாருங்களேன். இப்போ கேர்ள்ஸ் நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவோம், ஷாம்பு யூஸ் பண்ணுவோம், ஹேருக்கு ஃபேஸுக்குன்னு தனித்தனி எதோ யூஸ் பண்ணுவோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு முடி கொட்டும். எல்லாருக்குமே முடி கொட்டாத ஒரு ஸ்டேஜ் தெரியும். அதேமாரி முடி கொட்டுறதும் நமக்கு தெரியும். நார்மலாக ஒரு 10 முடி கொட்டுதுன்னா ஓகே. ஆனால் சீவும் போது நிறைய வந்துட்டுன்னா அதுதான் ஹேர் ஃபால் ஆகும். ஆனால் பசங்களை எடுத்துக்கோங்களேன், ஹேருக்குன்னு எதுவுமே கவனிக்க மாட்டாங்க. அவங்க ஹேருக்குன்னு ஒரு தனி ஷாம்பு கூட போட மாட்டாங்க. பசங்க எப்போதும் வெள்ளை அங்கே திரிவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட உள்ள ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுங்களா? வெள்ளை எவ்வளோதான் இருந்தாலும் டெய்லியும் தலை குளிப்பாங்க. அப்படி தலை குளிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க சூடுலாம் தன்னால் போயிடுது. நீங்கள் வேணால் பாருங்கள், அவங்க முடியை தொட்டு பாருங்கள். வீட்டில் யாராவது இருந்தால் கேட்டு பாருங்கள். நமக்கு தான் ஹேர் கொட்டுதுன்னு போடுவோம். ஆனால் பசங்க அந்தளவுக்கு ஒரு எண்ணெயும் வைக்க மாட்டாங்க, ஒரு ஷாம்பும் அதுக்கு யாருக்குன்னு கேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க முடி அவ்வளோ சீக்கிரம் கொட்டாது. நீங்கள் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் ஃபால் கொட்டுறது தன்னால் நின்றுடும். சரி, உங்களுக்கு இப்போ ஹேர் ஆயில் வேணும். நான் பார்த்திங்கன்னா 12th படிக்கிற வரைக்கும் செக்கு எண்ணெய் தான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வீட்டில் இருக்கிற வரைக்கும் செக்கு எண்ணெய் அம்மா இதேமாரி ஆட்டி செஞ்சு தருவாங்க. அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா எல்லோரும் இப்போ காய்ச்சி கொடுக்குறாங்க. எங்கள் அம்மாவும் எனக்கு காய்ச்சி கொடுப்பாங்க. இந்த காய்ச்சின எண்ணெய் பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கணும். ஏதோ கறி குழம்பை கொதிக்க வைக்கிற மாரி இப்போ அவங்க பட்டிலே கொதிக்க வைக்கிறாங்க. அப்படி கொதிக்க வச்சு காய்ச்சிற எண்ணெயை நீங்கள் வாங்கி தேய்ச்சிங்கன்னா அந்த எண்ணெய் ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்கள் முடியை இன்னும் அதிகம் கொட்டும், கொத்தாக கொட்டும். நீங்கள் அந்த தப்பை என்றைக்குமே செய்யக்கூடாது. முதல்ல காய்ச்சாமல் யூஸ் பண்ணுற மெத்தடை நான் சொல்கிறேன். நான் இந்த பாட்டிலை ஏன் கேட்குறேன்னா, படிக்கிறதுக்காக சென்னையெல்லாம் போக வேண்டியதாக இருந்தது. சென்னையில் ஒர்க்கிங் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா என்னால் இங்கே செக்கு எண்ணெயோ இல்லை காய்ச்சின எண்ணெயோ யூஸ் பண்ண முடியல. அதுக்குன்னு டைம் கூட எடுத்துக்க முடியாது. அப்படி ஒரு சூழலில் தான் நான் இருந்தேன். அப்போ நான் அங்கே என்ன யூஸ் பண்ணேன்னா இந்த டப்பி
இந்த லைன்டேஸ் டப்பி பார்க்குறீங்களா, இதை தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் திரும்பி என்ன வேணும்னு கேட்டாக்க நான் எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வரணும். அந்த அளவுக்கு வரவும் எனக்கு நேரம் இருக்காது. நான் படிச்சுட்டு ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்ததுனால எனக்கு சண்டே ஒன் டே மட்டும்தான் லீவ் இருக்கும். நான் வந்து இந்த லைன்டேஸ் பாட்டில் இதுக்குன்னே வாங்கினேன். எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறதுக்குன்னே வாங்கி வச்சுருக்கேன். இதை ஒரு பாட்டில் வாங்கி இந்த டேஸ் ஜூஸ் குடிச்சிட்டு இதை வாஷ் பண்ணி வச்சுப்பேன். இதில் என்ன பண்ணுவேன்னா, நான் அப்போ பேராஷூட் எண்ணெய் தான் சூஸ் பண்ணேன். மற்ற நிறைய ஸ்மெல் அடிக்கிற எதையும் யூஸ் பண்ணல. பேராஷூட்லேயும் நிறையா இருக்குது. ஆனால் ப்ளூ கலர் பேக் வரும் பாருங்கள், அந்த 2 பாக்கெட்டை வாங்கி இதில் ஊற்றினேன்னா இந்த பாட்டில் ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சாத எண்ணெயை செஞ்சு வச்சு அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு முடியெலாம் கொட்டலை. ஏன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணேன். அதை விட்டுட்டு அங்கே யூஸ் பண்ணும்போது எனக்கு அதிகம் முடி கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே வீட்டில் இருக்கும்போது சியாக்கா போடுவேன், அங்கே எனக்கு அதை எதையும் போடலை. நான் வெளில இருக்கும்போது அப்போ யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா மீரா சியாக்கா தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். வீட்டுக்கு வரும்போது தான் அரைச்சி எடுத்துகிட்டு போவேன். சரிங்களா? அப்படியே நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஹேர் சியாக்கா போட்டால் கரெக்டாக இருக்குமானாக்கா அதை ஒரு வீடியோ ஒரு நாள் போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஹேர் ஆயில் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆயிலு நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயிலேயே உங்களுக்கு தேவையான அனைத்தையும் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அது நான் இப்போ உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்களேன். இந்த ஹேர் ஆயில் எப்படி இருக்குது, நல்லா கருப்பாக இருக்குங்களா? இதை வந்து நான் காய்ச்சாத ஒரு எண்ணெயில் தான் வச்சுருக்கேன். இது இந்த பேராஷூட்டில் உள்ளது. இது என்னென்ன போட்டிருக்கேன்னா, கரிசலாங்கண்ணி போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், 2 நெல்லிக்காய் போட்டிருக்கேன், ஒரே ஒரு கொத்து வேப்பிலை போட்டிருக்கேன், அப்புறம் ஆலிவராயை சேர்த்துருக்கேன். ஆலிவரை எப்படி சேர்க்கணுன்னா, இப்போ நீங்கள் எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா இதை நான் அடை தட்டி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இதேமாரி அடை தட்ட போகிறீங்கன்னு தெரிஞ்சிட்டுனா 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு ஆலிவரா மடலை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு கழுவ வேண்டாம், அதை ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு அதை என்ன பண்ணுங்கள், நடுப்புற கீறுங்க. அந்த 2 சைடு இருக்கும் பார்த்தீங்களா முள், அந்த முள்ளை ரிமூவ் பண்ணிவிட்டு நடுப்புற நீட்டாக கிழித்து உங்கள் கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து கத்தியால் இப்படி செஞ்சுட்டு அது மேலே அந்த வெந்தயத்தை வச்சுருங்க. வெந்தயத்தை வச்சுட்டு இப்படி நல்லா கட்டிடுங்க. நீங்கள் ஒரு 2 நாள் கழித்து எடுங்களேன், அந்த ஆலிவரா ஜெல்லு இருக்க பார்த்தீங்களா, அதை எல்லாம் இந்த வெந்தயம் இழுத்து நம்ம ஊற வச்ச வெந்தயம் எப்படி இருக்கும் அதை மாதிரி ஆகிடும். அந்த வெந்தயத்தை அப்படியே எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. நிழலில் உலர்த்தி கூட தேங்காய் எண்ணெயில் டைரெக்டாக போட்டு யூஸ் பண்ணலாம், இல்லை நிழலில் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எந்த அளவு எடுத்துக்கணும்னு, கரிசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி, அதேமாரி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, ஒரே ஒரு வேப்பிலை கொத்து, செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி, செம்பருத்தி பூ ஒரு கைப்பிடி, 2 நெல்லிக்காய் சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, இல்லை பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. இது போதும். நல்லா அரைச்சிடுங்க. மிக்சியில் அரைச்சி அடையை அழகாக தட்டிடுங்க பிளாஸ்டிக் கவரில். இப்போ நான் சொன்ன அளவு பார்த்திங்கன்னா 3 அடை இல்லை 4 அடை வரும். அதில் என்ன பண்ணுங்கள், வெந்தயம் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை மேலே அப்படியே பரப்பி அப்படியே வச்சுருங்க. வச்சோன்னா ஒரே நாளில் காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் இதேமாரி ஒரு டப்பி நீங்கள் யூஸ் பண்ணுறதை எடுத்துக்கோங்க. அந்த டப்பியில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை போடுங்க. உங்களுக்கு காய்ச்சின எண்ணெய் ஒத்துக்கலைன்னா காய்ச்சல எண்ணெய் வேண்டாம். நீங்கள் இப்போ பேராஷூட்டோ இல்லை வேறு எதை எடுத்துக்கிறீங்கன்னா அந்த எண்ணெயை எடுத்து இந்த பாட்டில் ஃபுல்லாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு இந்த அடையை உடச்சி போடுங்க. இந்த அடையை போட்டதுக்கப்புறம் அது தண்ணியை இழுத்துரும், எண்ணெயை இழுத்துரும். எண்ணெயை இழுத்ததுக்கப்புறம் அது என்ன பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். இதேமாரி கலரில் வரும். இது ஒரு நாள்லேயே வந்துடும், 1 நாள் 2 நாள்லேயே வந்துடும். நீங்கள் அடுத்தடுத்து எண்ணெயை வாங்கி இதில் போட்டுட்டு அழகாக உங்கள் ஹேரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஹேரில் உள்ள வெள்ளை முடி எதுவும் இருக்காது. முடி கொட்டுன முடி எல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். லென்த்தும் நல்லா வளரும். இதை நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாக தானே இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். இதை விட்டுட்டு நிறைய ஹேர் ஆயில் தயாரிக்கிறாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் எல்லாம் ஹேர் ஆயில் தயாரிக்கிறாங்கன்னு எல்லாம் 500 1000ன்னு வாங்குகிறோம். அது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது. இருக்கிற முடி கொட்டுதுன்ற நீங்கள் புதுசாக அவங்க ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு முடி கூட கொட்டலைன்னா அது பொய். முடிங்கிறது முடியின் நகம் எப்போதும் மனித வாழ்நாள்களில் வளரக்கூடியது. இப்போ நகம் வெட்ட வளரும். முடி அதேமாரி தான். ஒரு சில வெயில் நாளில் வந்தாக்கா அதிகம் கொட்டும், ஒரு சில டயத்தில் நமக்கு நல்லா வளரும். அதை நம்ம கொஞ்சம் கேர் பண்ணால் போதும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு சில அப்பா அம்மாவுக்கு முடி கம்மியாக இருக்கும், ஆனால் அவங்க வீட்டில் உள்ள பசங்களுக்கு பார்த்திங்கன்னா முடி நல்லா லென்த்தாக இருக்கும். ஒரு சில அப்பா அம்மாவுக்கு முடி நீட்டாக இருக்கும், ஆனால் அவங்க பசங்களுக்கு கொஞ்சமாக தான் இருக்கும். அதை மாதிரி தான் நம்ம ஹேருக்கு நமக்கு தேவையானது நம்மளே கேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு செய்ய தெரியலனாலும் நான் ஒரு நாள் அதை செஞ்சியும் காட்டுறேன்.